ஹலோ நண்பா, வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் அலப்பறை. இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, கேரளா சீரீஸ்லாம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வயநாடு அந்த சைட்ல நாங்க போன பிளேஸ்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது. அதாவது இன்னைக்கு வரைக்கும் 170 பேர் செத்துருக்காங்க, இன்னும் 200 பேர் மிஸ்ஸிங். ஆமா, அந்த நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் நாங்க போன இடங்கள்லாம் இப்ப இல்லைன்னு நாங்க பார்க்கும்போது நாங்க இருந்த மெமரிஸே இப்ப எங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். நாங்க அந்த வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருந்தோம். இப்ப ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது, அதாவது வீடியோஸ்ல பார்த்த இடங்கள்லாம் இப்ப இல்லைன்னு நினைக்கும் போது எங்களுக்கே வருத்தமா இருக்கு. அண்ட் நாங்க எல்லாரும் ப்ரே ஃபார் கேரளா அப்படின்னு எல்லாரும் வந்து வயநாடு கேரளா சைடு எல்லாரும் இப்ப போறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. கேரளா மட்டும் இல்ல, கேரளா சுத்தி இருக்க ரீஜியன்ஸ், வேகாமான், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்றது அதிகமா நடக்குது. அதனால இப்ப யாராவது கேரளா போகணும்னு ட்ரிப் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் தவிர்க்கிறது வந்து நல்லது. ஸோ இன்னைக்கு நாங்க என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம்னா, எங்க சர்க்கிள்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட், அதாவது ஒரு லெஜண்ட், அவர் வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அவரை வந்து வருக வருக என வரவேற்க போய் 6 மாசமா நான் தேடி இருந்து வர்றேன். அந்த மாக்கியம் இந்த வீச்சரோட சட்டம் எல்லாம் கொடுமா என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட. இவர் தான் எங்களோட புது பழைய ஃப்ரெண்டு, புது பிசினஸ் மேன் அவரு. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அந்த மாதிரி நம்ம வந்து மதுரையில் அழகர் கோயில் ரோட்ல வல்லபா ஸ்கூல் அவுட் கேட்டுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு நம்ம வந்து டவுன் ஹில் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு ஜிம்மை வந்து ஓப்பன் பண்ண போறோம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்னால யூடியூப் சேனல்ல அதை வந்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறோம். ஆமா, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து நாங்க கிளம்பி அந்த ஜிம் எங்க இடத்துல லொக்கேட் ஆயிருக்கோம் அங்க போயிட்டு ஜிம்மோட பில்டிங்கை வந்து நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம், உள்ளேயும் வெளியேயும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். வண்டி எடுத்து போலாம். சின்மடி சாப்பிட்டு உனக்கு, வண்டி ஓட்டுறது எனக்காப்பா. கண்டென்ட் பேசணும்ல நானு. கண்டென்ட் அதுல ஆங்க போவா, என்ன செய்ய தலையெழுத்து. போடு, நான் போடுறேன் கியரு. என் வண்டி மாதிரி தான். ஒரு வண்டியில 3 பேர் போற சுகமே தனிதான். இன்னும் கொஞ்சம் ஒரே வண்டியில போற சுகம்லாம் சுகம்னு சொல்லக்கூடாது, ஒரு என்ஜாய்மெண்ட். அப்படியே சொல்லலாம், ஒரு என்ஜாய்மெண்ட் அது என்ஜாய்மெண்ட் தான். யோஎஸ் வந்து போடா வாடா அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஏன்னா யோஎஸ் வந்து ஒரு பெரிய ஜிம்மோட ஓனர் ஆயிட்டாரு. அதனால யோகேஷ் சாருன்னு அதுக்கப்புறம் கூப்பிட போறோம் நம்ம எல்லாரும். இனிமே சார், எஸ் சார், ஓகே சார். ஜிம்முக்கு தானே போறோம். ஆமா, அப்படிதான் போறோம். ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. என்னாச்சு? இன்னும் போய் கிளீன் பண்ணணும். சரி, வேக்யூம் கிளீனர் ஸ்டுடியோலயே வச்சுட்டேன். சரி, போகும்போது அதான் பக்கத்துல. இல்ல நீ நேராவே போ. ஏன்? ஜிம்மோட சாவி என் வீட்டுல வச்சுட்டேன். அம்மா வண்டி எடுத்துட்டு வந்து, அதனால என் வண்டியில ஜிம்மு சாவி வச்சிருக்கேன். அதனால வீட்டுல இருக்கு சாவி. சோ ஜிம்முக்கு போறோம், ஜிம்மு சாவி இல்ல. ஜிம்மு சாவி இல்ல. நீங்களா யாருடா? How do I tell you? வாங்க போலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ப்ரோ, இறங்குவோம், நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம். சரி, நான் போய் எடுத்து வந்துடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடியல, வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துருவோம். ஏங்க போவோம், வேற வழி இல்ல. எங்க அம்மா பாக்கா போலீஸ். டேய், எஸ்ஐ சார் இருக்காரா, அப்புறம் என்ன கவலை? என்னடா உங்க அப்பா போலீஸ்? இது கேட்டியா இல்லையா? உங்க அப்பா போலீஸ், எங்க மாமா போலீஸ் அப்படின்னு சொல்றான் அவன். இன்னைக்கு இப்படிதான் இங்கதான் வந்து நின்னோம். அவரு
கண்ணு தெரியுதா இல்லையா? சிக்னல் விழுந்துருச்சு, போய் தொலை அங்க இருந்துகிட்டு. போலீஸ் காட்ட திட்டுவாங்க. மைக்ல திட்டுவாரு, இவன் வண்டி ஓட்டியான். டேய் ஏன்டா எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு இருக்கிற அசீன? அதுல போன் பேசிட்டு வந்தேன். வேற ஆள் போன் பேசிட்டு அந்த நடு ரோட்ல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? திரும்பி சொல்லு. இவன் கூட போன் பேசிட்டே வேணா பண்ணா நடுவுல வந்து நிப்பாட்டியான். சரி, ஒரு மைக் வச்சிருந்தாரு. சரி, மைக்க புடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கிறா, சிக்னல் விழுந்துருச்சு, போக மாட்டியா நீ? தர்மம் பண்ணுங்கம்மா. அப்படி இல்லடா அம்மா. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. பையன் தான் வந்திருக்கியா, வேற யாரும் இல்ல. ஆமா ஆமா சரி பாபா, நம்ம அண்ணன். சரி, இந்த ஒரு பேர் வந்து பாண்டு, ஜேம்ஸ் பாண்டு. திரும்ப வாடா, விடுற கேள்றா, யூடியூப்ல காட்டுறேன் நான் உனக்கு. என்ன சிம்பா, என்னடா லுக்கு போடா. மூக்குல சாப்பாடு ஊத்தி இருக்கு. வந்து ஆப்பிள், அவை வந்து ஓரியோ. இப்படி பேரு ஆரஞ்சு இருப்பானே உள்ள நாங்க படுத்திருக்கேன். சரி, இங்க நான் கிளம்பி இப்ப நாங்க மறுபடியும் ஜிம்முக்கு போகணும். இங்க இருந்து ரொம்ப தூரம். நம்ம ஜிம்முக்கு போல, வேக்கம் கிளீனர் முடியலடா என்னால. ஸ்டுடியோ போய் நம்ம வேக்கம் கிளீனர் எடுத்தோன்னே அப்படி ஸ்ட்ரெயிட்டா ஜிம் தான். அதுக்கப்புறம் நம்ம எங்கிருமே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம ஜிம்முக்கு வெற்றிகரமா வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஜிம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. மாசா வாங்க, நீங்க வேக்கம் கிளீனர் வச்சு கூட்டணும். வாங்க போலாம். ஏமாத்துறீங்க. ஏலே எங்க ஜிம் தான் ஜிம் எக்யூப்மெண்ட் வந்தாதான் முழுசா அது ஜிம். என்னது இது? ஐயோ பேப்பர் பண்டது. அட பாவிகளா டேய். எக்யூப்மெண்ட்ஸ் வந்து 10ஆம் தேதியை போல இறக்கிட்டு நம்ம அட்மிஷன்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்றோம். இத வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ வந்திருக்கோம். வாங்க வேக்கம் வச்சு இப்போ க்ளீன் பண்ணுவோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. புது வேக்கம் தான் வாங்கணும் போல. இவரு இங்கெல்லாம் எடுத்துருச்சு. இப்படியே பண்ணோம்னா ஃபுல் ஜிம்மே எடுத்துடலாம். நேராக பேச ரொம்ப நல்ல கொடூரமா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணுவாங்க? ஆமா, நான் கூட்டுறேன், நீ அங்கனே வந்து மிதிடா. என்னதான் யோஎஸ் ஜிம் ஓபன் பண்ணியிருந்தாலும் ஜிம்மோட பொறுமையை பார்க்க போறோம். இப்ப நாங்க தான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டமான டாஸ்கா நினைக்கிறது. இப்ப நாங்க தான் கஸ்டமர்ஸ், நாங்க வருவோம். நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீ கோவப்படக்கூடாது, பொறுமையா பதில் சொல்லணும். என்ன ஓகேவா? பதில் வரும், பொறுமையா வருமான்னு தெரியல. கஸ்டமர் ஓகே. இப்ப நாங்க வரோம். ஹாய் ப்ரோ, உங்க பேர்? அதை மட்டும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சா நல்லா நினைக்கிறேன். நான் ஒரு கைப்பிடி இப்படி மட்டும் தள்ளி வச்சுக்கிறோம். நிக்க கொஞ்சம் கிராஸ் ஆகக்கூடாது, அப்ப நேரம். ஓகே. ஏன்னா கிளைண்டே தூக்க சொல்றீங்க. சொல்லு இல்லைங்கடா, சொல்லுங்க ப்ரோ. சரிடா டேய், ஓனர்ரா சேரறா. ஓனர்ரா சேரறா. என்ன நடக்குதுங்க? சரி, சேர் வருது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி மட்டும் தள்ளி போடு, நான் உள்ள சேர் போட்டுக்கிறேன். ரைட் அவுட். போலாம் போலாம். எந்திரி அங்கே எந்திரி.
ஜிம்முக்குள்ள செருப்பு போட்டு மேனர்ஸ் இல்ல. இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணோம்னா வந்து கேர்ள்ஸ் ட்ரெயினர் தான் வேணும். சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு வேணும். பொண்ணு இப்போ வந்து ட்ரெயினர் கேர்ள்ஸ் ட்ரெயினர் கிடைக்குமா? ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஒர்க் அவுட் பண்ண அப்பதால நம்ம வந்து இப்போ வந்து ஆக்சுவலா ஓப்பனிங் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு நான் ஒருத்த மட்டும் தான் என் ட்ரெயினர். ஓகே, இங்க வாங்க, உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஃபைனலா ஒரு டிசிஷன் பொண்ணு. இது வந்து தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? தெரியாது. 10 நாள் எனக்கு வந்து 6 பேக் வரணும். 10 நாள் 10 நாள் திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும் 10 நாள்ல 10 நாள் 6 பேக் வரணும். நீங்க வர்றதே 10 நாள். 10 நாள்ல 6 பேக். 6 பேக் வரணும். ஓகே, உங்களோட ஓப்பனிங் வருது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல மூட்ல இருக்கேன் ப்ரோ. நான் என்ன ப்ரோ பிசியோதெரபி டாக்டரா ப்ரோ? நானும் வேணா பண்ணவா? 3 படம் 3 மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. 3 படம் தனுஷ் மாதிரி இப்படி பண்ணவா? நீங்க வந்து சஞ்சய் ராமசாமியோட பிஏ. ஓகே, நீங்க பாக்குறீங்க, பார்த்து ரியாக்ட் வந்தாதான் ப்ரோ அவங்க ஆளோட உட்கார்ந்திருக்கீங்க நீங்க. என் கிளாஸ் கார் அடிக்கிறாரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. ஸோ எங்க குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜிம்னு ஒரு கண்டென்ட் ஓப்பன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண போறான்னு நினைக்கும் போது அஸ் அ ஃப்ரெண்டா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நம்ம அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிற டேவும் ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிள்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு போறாருன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸ் தான். இது வந்து முழுமையா நடக்கும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் இது நடக்கணும்னு நினைச்சுக்கோங்க. நடக்கணும்னா நீங்க நம்ம ஜிம்முக்கு வாங்க, வந்து இங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு ஜிம்மு பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதோட ஃபர்தர் டீடைல்ஸும் நீங்க பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை நாங்க வந்து மீட் பண்றோம்.